பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8, 9 வார்த்தைகளை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள் தான் இந்த வார்த்தைகள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஆமென். பிரியமானவர்களே, ஓய்வு நாளை நாம் இன்றைக்கு எப்படி ஆசரிக்கிறோம்? ஒரு பாடல் மூலமாய் இந்த தியானத்தை நாம் தொடங்கலாம். அடியனுக்கு கொடுத்த இந்த பாடல் வரிகள் அநேக ஊழியர்கள் பாடல்களை இயற்றியிருப்பார்கள். ஆனால் 10 கட்டளைகளை ஒரு பாடலாக கர்நாடிக் மியூசிக்கு அந்த ராகத்தோடு ஒரு வித்தியாசமான முறையில் அந்த பாடல் கர்த்தர் கம்போஸ் பண்ண உதவி செய்தார். அதை நான் அந்த ராகத்தை அமைத்திருக்கிறேன், முயற்சி எடுத்திருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாட ஆயத்தமாக இருங்கள். இந்த பாடல் மூலமாய் நாம் தியானத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரிக்க மறவாமல் நினைப்பாயாக. சரிகம பதனிச சனிதப மகரிச, சரிகம பதனிச சனிதப மகரிச, சரிக மபத தனிச சனித மகரிச, சரிக மபத தனிச சனித மகரிச. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை யாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். சரிகம பதனிச சனிதப மகரிச, சரிகம பதனிச சனிதப மகரிச, சரிக மபத தனிச சனித மகரிச. ஆம், பிரியமானவர்களே, இந்த பாடலை தேவன் அடியனுக்கு கொடுத்த பல ஆண்டுகள் நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு தியானத்துக்காக இந்த பாடல் வரிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஓய்வு நாளை நீங்களும் நானும் எப்படி அதை அனுசரிக்கிறோம், ஆசரிக்கிறோம்? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நீங்களும் நானும் தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்களாக இருக்கிறோம். எப்படி அப்படி சமூகத்தை நாம் நாடுகிறோம், பின்பற்றுகிறோம், தேடுகிறோம்? அநேக அற்புதங்கள், அடையாளங்களுக்காக இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். அநேக ஆயிரக்கணக்கான மக்கள், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பின் சென்றவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. அற்புதங்களோடு நின்று விட்டார்கள், அடையாளங்களோடு நின்று விட்டார்கள். சீடர்கள் அநேகர் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஆனாலும் கர்த்தர் முன்குறித்த பிள்ளைகளை நிலைத்திருக்கும்படி இரக்கம் பாராட்டினார். பிரியமானவர்களே, ஓய்வு நாளை இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி அனுசரிக்கிறோம், ஆசரிக்கிறோம் என்பதை குறித்து தான் ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் யூத மக்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஓய்வு நாளை யாத்திராகமம் புஸ்தகத்தில் நாம் வாசித்து அதை பின்பதாக என்னாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சில அங்கே நியாயப்பிரமான காலகட்டங்களாக இருந்தபடினாலே சட்டங்களை இயற்றி சில சூழ்நிலைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். 6 நாள் நல்ல வேலை செய்யுங்க. உங்கள் கிரியைகள் எல்லாம் நடப்பித்து உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு நான் பலனையும் சத்துவத்தையும் தரேன். அதனுடைய ஆற்றலை நீங்கள் வைத்து உங்களுடைய எல்லா காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நல்ல தெளிவான திட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். என்னாகமம் புஸ்தகத்தை நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? விறகு பொறிக்க போயிட்டான். அவனை எல்லாம் கண்டுபிடிச்சி அவனை கொண்டு வந்து ஓய்வு நாள் 10 கட்டளையில் நமக்கு ஒரு பிரமாணம் சொல்லியிருக்கிறாரு மோசையின் மூலமாக. இது இப்படி ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? மீறி கீழ்ப்படியாமல் அந்த பரிசுத்த நாளை அவன் அனுசரிக்காமல் என்ன செஞ்சிட்டான்?
விறகு பொறுக்க போயிட்டான், இவனுடைய எதிர்காலம் என்ன, இவனுடைய தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பதற்காக மோசைக்கிட்ட கொண்டு போகிறாங்க. மோசை சபையார் எல்லாம் சேர்த்து அவனை என்ன செய்கிறாங்க, ஒரு சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. அவனை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தனியாக ஒரு வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட இருந்து வார்த்தை வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் அவன்கிட்ட உடனே என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்க. மோசே தேவனை நோக்கி சொல்கிற காரியம் என்ன, அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்க, எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருங்க, கல் எறிஞ்சு அவனை கொல்லுங்க, அவன் சாகட்டும், அவன் சாகிறது தான் நல்லதுங்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி சர்ச்சுக்கு வராத, வீட்டில் உட்காந்துக்கிட்டு அசட்டை பண்ணுகிற, ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆலயத்தை அவங்க அசட்டை பண்ணி, திருச்சபையை அவங்க பரிகாசம் பண்ணி, ஊழியக்காரரை அவமானப்படுத்தி, இன்றைக்கி ஊழியங்களில் நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அநேக தெய்வ பிள்ளைகள் கர்த்தரை என்ன செய்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க, அசட்டை பண்ணுறாங்க. சர்ச்சைக்கு வராமல் அவங்களுக்கு முக்கியத்துவமாக சொந்த பந்தங்களுக்கும் அவங்களுடைய சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்க வேலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அரபு நாடுகளில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அல்லது ஒரு வேலை ஸ்தலங்களில் முக்கியமான தவிர்க்க முடியாத டிரைவர்ஸு அல்லது செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி போலீஸ் காவலாளிகள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி சில நெருக்கடியான வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் பணிபுரிவீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாகமான் மாதிரி உங்கள் நெருக்கங்களை நான் எலிசா மாதிரி என்ன செய்கிறேன், எலியா மாதிரி நான் அதை புரிந்து கொள்கிறேன், அதை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு எக்ஸைஸ் உண்டு. கர்த்தர் உங்களுடைய குற்றங்களை நினைச்சுவார், பார்க்குறாரு, உங்கள் குறைகளை பார்க்குறாரு, அதுக்கான வழிவாசலை திறந்து கொடுப்பார். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் தேடக்கூடிய சுதந்திரத்தை விடுதலை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி என்ன செய்வாங்க, ஓனர் கொடுப்பாங்க, உங்களுக்கு மேலே அதிகாரிகள் கண்டிப்பாக தருவாங்க, தராமலாம் போக மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், தன்னார்வமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நேரம். ஆண்டவருக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டு வந்து நாளை இது போயிட்டு வந்துடுறேங்க, சர்ச்சை நான் என்ன செய்யக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய தேவ சமூகம் மோசை மாதிரி ஒரு விடாப்பிடியாக இருக்கும், உங்கள் சமூகம் என்னை நடத்தாவிட்டால் நான் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இதுதாங்க தேவ பிள்ளைக்கு அடையாளம், தேவ பிள்ளைக்கு அழகு. உங்கள் சமூகம், உங்கள் சபை, உங்கள் நாமம் என்னை நடத்தலை, என்னை பாதுகாக்கலைன்னா நான் இருந்து வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே கிடையாது. இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு எத்தனை பேர் வரீங்க, உயர்ந்த பெரிய சர்ச்சிலேயே பாருங்கள், நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, சந்தா காசு மாட்டும் கொடுத்துருவாங்க, மெம்பர் ஃபீஸுங்கிறாங்க இல்லையா, உறுப்பினர் அந்த காணிக்கை கொடுத்துருவாங்க, வருஷத்துக்கு போவாங்க, பண்டிகை கிறிஸ்தவங்களாக பிறந்தன்னைக்கு போவாங்க, திருமணத்துக்கு போவாங்க, சாவுக்கு போவாங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அனுதினம் தேவனுடைய பாதத்தில், அனுதினம் தேவனுடைய சமூகத்தில்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடும் பேசுகிற வார்த்தை இதுதான், பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சபையை அசட்டை செய்யாதீர்கள். என் சபையை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேங்கிறார். என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, என் சபையை நான் கட்டுவேங்கிறாருங்க, என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துவேங்கிறாரு. பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் என்ன நாள் நினைக்கிறீங்க? வாரத்தின் முதலாம் நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். பிரியமானவர்களே, அந்த உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். நீங்கள் செத்தவங்கக்கிட்டே தான் போகிறீங்க, இந்த உலகத்தின் மக்களும் பின்னாடி போகிறீங்க, உலகத்துக்காக தான் ஓடுறீங்க. அங்கெல்லாம் மரித்த மக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஜீவன் இல்லை. ஆனால் திருச்சபையில் ஜீவன் உண்டு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜீவன் உண்டு. அவர்தான் ஜீவனுள்ள கிறிஸ்து, அவர்தான் ஜீவனுள்ள நம்பிக்கை, அவர்தான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். பிரியமானவர்களே, ஓய்வு நாள் அசட்டை பண்ணின பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு நடந்த கொடுமை போல் இன்றைக்கி நடந்துச்சுன்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருக்க முடியுமா? அன்னைக்கு கல்லெறிஞ்சு கொண்டாங்க எல்லாத்தையும், ஆனால் இன்றைக்கி யாரும் கல்லெறிஞ்சு உங்களை கொள்றதில்ல. நீங்களே போய் என்ன செஞ்சிடுறீங்க, குழியில் விழுந்துடுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி நண்பர்களோடு, உங்கள் உறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு மன மகிழ்ச்சிக்காக எங்கெங்கேயோ போய் என்ன செய்றீங்க, உங்கள் சந்தோஷத்தை செலவு பண்ண நினைக்கிறீங்க. ஆனால் முடிவு அது சஞ்சலமும் தவிப்புமாகத்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு முடிவெடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்கள், ஒரு அர்ப்பணிங்க. ஒரு மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, அல்லது 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவரை தேடாமல் விட மாட்டேன். நான் கண்டிப்பாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தரை தேடுவேன். நான் சர்ச்சுக்கு போவேன். நீங்கள் மட்டும் வரக்கூடாதுங்க, குடும்பமாய் வரணும், பிள்ளைகளோடு வரணும். அதுதான் ஆசீர்வாதம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் கர்த்தரையை சேவிப்போம், பின்ன யாரை நாங்கள் சேவிப்போம். யோசுவா சொல்கிறார் இல்லையா? பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்குங்கிறார்.
பிரியமானவர்களே, ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதீங்க, அதை பரிசுத்தமாக ஆசரிங்க, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு, பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். தேங்க்யூ. காட் bless you all. ஆமென்.